எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க வீட்டில் நல்ல விஷயமானா உடனே விடாமல் ஃபோன் பண்ணி பேசிடலாம். இந்த விஷயத்த வந்து எனக்கு பாதித்ததோட அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கும். ஏன்னா எதிர்பார்க்கணும் இல்லைங்கிற சொல்றதெல்லாம் யாருக்குமே அது ஒரு அதை பார்த்து எதுக்குன்னா இந்த முழம் வலியே இல்லாமல் ஒரு முழம் நிற்குது. இதையும் கௌதமி சொன்ன ஒரு சில வார்த்தைகளும் என் மைண்டில் இருந்ததுனால அவங்க சொன்னாலே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா என்னன்னு தான் போனேன். இந்த வார்த்தைங்க சொல்லாமல் இருந்தால் நான் போயிருக்க மாட்டேன். எனக்கு வந்ததெல்லாம் பாசிட்டிவ் இருக்குன்னு வந்தது. வந்து நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். ஐ கேவ் அ கால். She said, Shobna, don't worry. அப்படியே சொன்னா, don't worry, I'll see you shortly. She has gone there. She took her radiation from there. இவங்களது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். கௌதம் இது it was not a beginning. அடையார் போனீங்க இல்ல? ஆமா, அங்க போனா மனசை ரொம்ப இந்த இடத்துல கொடுக்கும்போது so powerful the medicine is. அப்படியே கருப்பாயிடும். ரெண்டாவது ஊசி போடும்போதே அப்படியே வந்துடும். நம்ம வார கையில் அப்படியே வந்துடும். நம்ம இப்படி பண்ணி இப்படி எடுத்தால் இவ்வளோ கையில் இவ்வளோ இருக்கும். அது கொடுமையான விஷயம். ஆனால் வந்து அப்புறம் உள்ள பாத்ரூமில் போய் கதறிட்டேன். இப்போ இதை எடுக்கணும்னா யாராவது கூப்பிட்டு இங்கே வாங்க இதை எடுத்து கூடமோ, கையை இப்படி தூக்கி இதை இப்படி எடுக்கிறதுக்கு வராது. இந்த மனம் திடம்னு சொல்லுவோமே, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு அது ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணினா we can come out of this. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே, அற்புதமான ஒரு பெண்மணித்தான் இன்று நாம் சந்திக்க போகிறோம். டான்சர், கார்ப்பரேட் உமன், சோஷியல் ஒர்க்கர் என்று பல அடையாளங்கள் அவருக்கு உண்டு. கலைமாமணி திருமதி சோபனா ரமேஷ் அவர்கள் சீராக போய்கொண்டிருந்த அவரது வாழ்க்கையில் திடீரென்று உடல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு பின்னடைவு எந்த அளவுக்கு அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டது, அதிலிருந்து அவர் எப்படி மீண்டார் என்பதைத்தான் இன்று நாம் பேச போகிறோம். வணக்கம் சோபனா. வணக்கம் சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா? மச் பெட்டர் தென். இது எலெக்ஷன் நேரம். உங்க ஆத்ம தோழி கௌதமி அவர்கள் ராஜபாளையம் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்களாம் ரொம்ப நம்பி இருந்தீங்க இல்லையா? ஏன்னா ராஜபாளையம் உங்களுக்கும் ஒரு இமோஷன் கனெக்ட் உண்டு, எனக்கு தெரியும். ஸோ ராஜபாளையத்தில் நிச்சயமாக சீட் கொடுப்பாங்க, கொடுத்தா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா 4 வருஷமா அந்த தொகுதியில் நிறைய அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அவருக்கு சீட் கிடைக்கல, ஜான் பாண்டியன் கொடுத்துட்டாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஏன்னா என்னை பற்றி பேசினா ரொம்ப, ஏன்னா நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய வாட்டி அவங்க அந்த ஊரில் கௌதமியால், ஏன்னா இந்த வாழ்க்கை மெட்ராஸ், சென்னை வாழ்க்கை, அமெரிக்கா வாழ்க்கை ரொம்ப ஒரு இது, அதுக்கும் ராஜபாளையத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம். அதையே ஏற்றுண்டு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு அவ்வளோ அவங்க சிஸ்டரும் அங்கேயே இருந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சீரியஸாக எடுத்துட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கா. 4-5 வருஷமா அங்கே தான், கேர் ஆஃப் ராஜபாளையம் தான். அந்த மாதிரி இருந்தவாளுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசியலில் நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் சகஜம்பான்னு, ஆனால் அது வந்து ஜோக்காக ஒரு காமெடின்னு சொன்னால் கூட இந்த வார்த்தையோட வலி வந்து ரொம்ப இருக்குது. இது சகஜம்பாங்கிற போது இல்லையே எப்படி இருக்கக்கூடாதே தான் தோன்றது. ஷீ குட் ஹவ் டன் இட் மச் பெட்டர் பிகாஸ் நல்லா இன்வால்வ் ஆகி பண்ணினான். சின்ன வீட்டு கல்யாணம், பெரிய கல்யாணம், எந்த ஃபங்க்ஷன், எந்த பிரச்சனைகள் எல்லாமே எடுத்து அங்கே தான் இருந்து she was living there. அப்புறம் பேசுனீங்களா அவங்கள்ட்ட? எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க வீட்டில் நல்ல விஷயமானா உடனே விடாமல் ஃபோன் பண்ணி பேசிடலாம். இந்த விஷயத்த வந்து எனக்கு பாதித்ததோட அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கும். ஏன்னா எதிர்பார்க்கணும் இல்லைங்கிற சொல்றதெல்லாம் யாருக்குமே அது ஒரு அது தப்பான ஒரு இதுதான். சோக கதை எதுக்கு விழாவரே கேட்கணும்? சோக கதையை வந்து சோக கதையா வருத்தமிக்க கதை, சோக கதைன்னு சொல்றதோட ஒரு ஏமாற்றம் அடைந்த கதை. இது சோக கதையோட இந்த வார்த்தை தான் சொல்லணும். ஏமாற்றம் அடைந்துட்டோமே நம்ம கிடைக்கலையேங்கிற போது அதை போய் ஐயோ இது நல்லா இருக்காது. நேரம் வரும், டைம் இஸ் த ஹீலர் அப்படின்பா.
ஆமாம். அந்த மாதிரி we have to wait to talk on this subject. மற்றதெல்லாம் அவார்டு கிடச்சிது, வேறு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா உடனே ராத்திரி 12 மணிக்கும் எழுப்பலாம். சரி, உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி ஏற்பட்டது? முதல்ல வந்து அவங்கள மீட் பண்ணது வந்து ஒரு காமன் நண்பர் மூலமாக தான் மீட் பண்ணேன். சுவாமிங்கிற ஒரு நண்பர் மூலமாக தான். ஒரு சினிமா ஸ்டாருங்கிற போது தான் நம்ம ஒரு பிரமிப்பு. அவங்களோட கலர், அவங்களோட பேச்சு, இட் வாஸ் ஆன்னு பார்க்கும்படியே தான் இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் டைமே ஷீ ஸ்போக் வெல். அந்த ஃபோட்டோகிராஃப் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஷி டுக் அ ஃபோட்டோகிராஃப். போத் ஆஃப் அஸ் வேர் வேரிங் பிளாக். அன்னைக்கு அவங்களும் ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸு, நானும் ஒரு கருப்பு சாரி. அன்றைக்கி போடும்போது போத் பிளாக் ஈஸ்ன்னு ஏதோ சொன்னபோது இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஒரு என்னடா இதுங்கிற மாதிரி நின்றுட்டேன். அவங்க அழகுக்கு நம்ம எங்கே இருக்கோமோ, நம்ம நன்னா இருக்கோமாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். ஏன்னா நிச்சயமாக நம்ம வந்து அந்த ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸை உண்டாக்குற ஒரு அப்பியரன்ஸ் உள்ள லேடி தான் அவங்க. ஸோ அது போய் எடுத்துட்டேன். அந்த ஃபோட்டோ நான் இன்னும் வச்சுருக்கேன். அப்படி தான் முதல்ல மீட் பண்ணேன். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு விழாவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2-3 ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது பேசினா. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்ச மாதிரி பேசினா. அப்புறம் வந்து எனக்கு ராஜ் டிவியில் வந்து விமென்ஸ் அச்சீவர் அவார்டு கிடைக்கும்போது அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. ஷீஸ் தான். அப்போவே பார்த்தா ஷி ஹேர் அ ஷார்ட் ஹேர். ஏன்னா முதல்ல பார்க்கும்போதெல்லாம் இவ்வளோ லாங் ஹேர், அந்த மாதிரி இவ்வளோ ஷார்ட் ஹேர் கட் பண்ண மாதிரி தான் இருந்தது. எதுக்குடா உடம்பு இழைச்சிருந்தது, எப்போ இருந்தால் ஏன் இப்படி ஏன் கட் பண்ணிட்டாங்கன்னு மாதிரி எனக்கு தோணிது. பட் ஆன் த ஸ்டேஜ் ஷீ ரியலி ஹேட் மீ. சரி ஷோப்னா, ஐ ஹர்ட் ஸோ மச். அப்புறம் பட் இன்னும் நிறைய பண்ணணும், நீ யூ ஷுட் டூ லாட்ஸ் அப்படின்னா. ஐ வாஸ் வெரி இமோஷனலி. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி ப்ராப்ளம், கேன்சர். அப்புறம் தான் she called me. இந்த கால் பண்ணுன்னு சொல்லி she gave me the number. நானும் ஃபோன் பண்ணேன். he said I'm going to the doctor's place. I'll be back. Can we meet up at 2 o'clock அப்படின்னா. மயிலாப்பூரில் தான் சந்தித்தோம். she came to somebody's place. அங்கே தான் மீட் பண்ணேன். ஆனால் அப்போ வந்து தேர்ட் டைமோ தான் அப்போது மீட் பண்ணும்போது நல்லா ஒரு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கையை பிடிச்சி உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிட்டா. ஷி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. நான் நினச்சி பார்க்கல. அப்போ நல்லா பாப்புலர். அதுவும் கமல்ஹாசனோட நிறைய படத்தெல்லாம் நிறைய பண்ணியிருக்கா இல்லையா. அப்போ பண்ண அப்படி ஒரு ஸ்டாராக இருந்தவங்க இவ்வளோ பேசுகிறாங்களா அப்படின்னு நினச்சிரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் உங்களுக்கே அந்த பாதிப்பு இருந்தது நீங்கள் அப்போ நினச்சி கூட பார்த்தது இல்லை? நினச்சே பார்க்கல. மேபி எனக்கு என்ன தோணித்துனா, அவங்கள பார்த்து அப்போ அவங்க சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் நான் வந்து நம்ம யாருமே நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கிறோம் லைஃப்பை எதுவுமே. இப்போ வந்து அப்படி தான் நினச்சேன். சரி, சுகர்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறோம், 40 வயசு ஆச்சுன்னா சுகர் டெஸ்ட் பண்ணணும். இதை பெருமையாக சொல்கிறோம். ஐ எம் அ டயபெட்டிக், எனக்கு சுகர் வந்துருக்கு. இது என்னையா உனக்கு பெருமையாக? ஆனால் அது பெருமையாக பேசக்கூடிய நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் அப்புறம் சைடில் போய் ஸ்வீட் சாப்பிடுவா. ஏன்னா மேபி த பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் சுகர். ஆனால் எல்லாரும் முன்னாடியும் ஐ எம் அ டயபெட்டிக். அவங்க நினைக்கிறாங்க பணக்காரனாக இருந்தால் டயபெட்டிக் வரணும், அது கையில் குத்தி பார்க்குறேன் சுகர் இருக்குது அப்படின்பா. எவ்வளோ இருக்குதுன்னு கேளுங்க, 130 135 வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக வாக்கிங் போனால் யூ வில் கம் பேக். ஐம் டாக்கிங் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அது ஒரு பெருமையாக சொல்லிக்கணும். உங்களுக்கு எப்போ வந்து அது கண்டுபிடிச்சிங்க, உங்கள் உடம்பு எப்போ? இது எப்படி கண்டுபிடிச்சேங்கிறதோட எதனால் கண்டுபிடிச்சேன்னா கௌதமி தான். கௌதமிகிட்ட பேசும்போது அப்போ தான் சொன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் ஒரு 2 வருஷம் முன்னாடி இப்போ இருந்தாலும் இவ்வளோ சஃபரிங் வந்திருக்காது. அவன் ஸோ பிஸி இன் ஷூட்டிங், டைம் இல்லை நான் போய் பார்க்கறதுக்குன்னு. நான் சொன்னேன், டிட் த வேர்ட் ஸ்கேர் யூன்னு கேட்டேன். எல்லாருக்குமே பாருங்கோ ஜாண்டிஸு, வயிற்று வலி, ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் பயம் இருக்காது. ஓ அப்படியா அப்படின்னு. சரியா, கேன்சர் ஒன்றுமே இருக்காது. ஆனால் வந்து கேன்சருங்கிற வார்த்தை சொன்னோடனே ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளை அறியாமலே நான் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கன்னாக்கா எனக்கெல்லாம் கேன்சர்லாம் வராது. அது எப்படி நீ who are you to decide that cancer doesn't like you? It likes you sometimes. அதனால வந்து உங்கள்கிட்ட வரணும்னு வந்துடுறது. அந்த வரதை வந்து ஏன் நீ வந்து செக் பண்ண மாட்டேங்கிற? மற்ற எல்லாத்துக்கும் எல்லா
அவென்யூ இருக்குது. ஜாண்டிஸ்னாலும் சரி உடனே வெளியே வரலாம் எல்லாத்துக்குமே. ஆனால் இதுக்கு இன்னும் வரலையே. எனக்கு உண்மையாக தான் அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் என் மனசில் ஏற்றிண்டேன். இட் வாஸ் தேர் இன் மை மைண்ட். ஓ இதெல்லாம் இப்படி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் போல இருக்குன்னு ஷீ கேஷுவலி செட். அது வந்து எனக்கு மீன் பண்ணி சொல்லலை, சிம்டம்ஸை பற்றி சொன்னான். ஸோ இட் வாஸ் தேர். நான் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா எங்களுக்கு வந்து மைசூரில் வி ஹேட் அ ப்ரோக்ராம். அது முடிச்சுட்டு வி கேம் டு பெங்களூர். அங்கே ஒரு கான்சர்ட், அங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டல். அங்கே இருக்கும்போது தான் எனக்கு இந்த மெயினாக when I was getting ready I had some sort of ஒரு uneasiness மாதிரி தோணித்து. வலி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி சின்ன ஒரு முழை மாதிரி எதுக்கு இருக்கு? எந்த முழை வந்தாலும் வலிக்கணுமே, இது ஏன் வலியே இல்லைன்னு தொட்டு பார்த்தேன். வலி இல்லை. என் மைண்டில் ஐயோ அவ சொன்னதும் இதுவும் ஒன்றா இருக்க மாதிரி எனக்கு அங்கே தான் தோணித்து. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ வென்ட் ஸ்ட்ரெயிட் டு இதுக்கு போனேன், லேபுக்கு போனேன். லேபுக்கு போயிட்டு நான் சொன்னேன் செல்ஃபாக பண்ணிக்கணுங்கிற போது அவன் என்னை பார்த்தா. ஏன்னா எல்லாரும் வரவெல்லாம் டாக்டரை வச்சுட்டு பார்த்து அப்படியே சோகமாக நின்று கொடுப்பா. ஏன்னா டாக்டர் சொல்லி தானே வரோம் அப்படின்னு. நான் சொன்னேன் இன்னொன்று இட்ஸ் அ செல்ஃப்னு. ஒன்று அப்படியே கீழே மேலேயும் கீழே பார்த்தா அப்புறம் ஐ யூ ஷுவர், ஐ சார் வெரி ஷுவர் பண்ணினான். தட் இஸ் ஹவ். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு முறை ஒன்றுமே பண்ணல. அதுதான் இதோட தன்மை. யாருக்குமே இது ஒன்றுமே பண்ணாது. கேன்சருக்குன்னு வந்ததுன்னா சிம்டம்ஸே வராது. உங்களுக்கு இந்த வயிற்று வலி, வயிற்றில் ஏதாவது கேன்சர் வந்ததுன்னா 3rd ஸ்டேஜ் ஒரு 2nd ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் சாப்பாடு இறங்காது, கொஞ்சம் வாந்தி வர மாதிரி இருக்கும். அதை பார்த்து எதுக்குன்னா இந்த முழை வலியே இல்லாமல் ஒரு முழை நிற்குது. இதையும் கௌதமி சொன்ன ஒரு சில வார்த்தைகளும் என் மைண்டில் இருந்ததுனால அவங்க சொன்னாலே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா என்னன்னு தான் போனேன். இந்த வார்த்தைங்க சொல்லாமல் இருந்தால் நான் போயிருக்க மாட்டேன். அப்போ நான் இது முதல் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ் தான் நம்ம போயிருப்போம். சொன்னதுனால என் மைண்டில் இருந்ததுனால தான் இது. இட் மைட் பி அ கேஷுவல் டாக் மிஸ்டர் சந்திரசேகர். அவங்க சொன்னது ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஆனால் எனக்கு அது மைண்டில் பாதிச்சு. அவங்க ரிசல்ட் என்ன வந்தது? பாசிட்டிவ். எனக்கு வந்ததெல்லாம் பாசிட்டிவ் இருக்குன்னு வந்தது. வந்து கொஞ்சம் ஆடி போயிட்டேன். ஐ கேவ் அ கால். She said, Shobna, don't worry. அப்படியே சொன்னா, don't worry, I'll see you shortly. வந்து it's not a big thing அப்படின்னு. Then she asked me, என்ன சைஸு ஏதாவது தெரிஞ்சுதான்னு. I told her, don't worry about it அப்படின்னு சொன்னா. உடனே அதுக்குன்னு டெஸ்ட் இருக்குது. அதுக்குன்னு யூ டூ they take a needle வச்சு எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறது வேரியேஷன் சொல்கிறா. அந்த லாங்குவேஜ் வந்து வேரியேஷன். சரி, எஸ் தேர் இஸ் அ வேரியேஷனுங்கிறா. ஏன்னா நமக்கு இதெல்லாம் புது வார்த்தையாக இருக்குது இல்லையா. அப்போவே வந்து பயாப்சி பண்ணிடுறா. பண்ணி நீடில் வச்சு எடுத்தோன்னே எஸ் வி ஆர் ஃபைண்டிங் அ வேரியேஷன் அண்ட் நாளைக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டா. அப்போவே சரி. எனக்கு இந்த சொன்ன மாதிரி எனக்கு இந்த வார்த்தை தான் பாதிச்சது. ஐயோ கேன்சரா, நம்ம என்ன சினிமாவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜில் வருவா, வாந்தி எடுப்பா, போய் சேர்ந்துருவா. இதுதான் எல்லா சினிமாலேயும் காமிக்கிற ஒரு இது. என்னடா அது இந்த மாதிரி காமிக்கிறாள். தென் ஷீ இஸ் ஒன் ஹூ செட் இன் த ஃபுட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் இட், ஐ வில் மீட் யூன்னு சொல்லி we met. She said don't worry, go for that thing. She gave me a reference. அவங்களும் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், செல்வின்னு ஒருத்தங்க போய் பாரு. அதே மாதிரி ரத்னான்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. ஷீ இஸ் ரேடியேஷன் பண்ணுறவங்க. ஷீ இஸ் கான் தேர். ஷீ டுக் அ ரேடியேஷன் ஃப்ரம் தேர். இவங்களது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். கௌதம் இது இட் வாஸ் நாட் அ பிகினிங். நீங்கள் உடனே டாக்டரை பார்த்தீங்க? அப்புறம் பார்த்துட்டு then the process starts, the whole thing starts. She kept on telling me, இன்னைக்கு கை நகம் இப்படி பட்டா நகம் உடையும், இதெல்லாம் தன்மைகள். அச்சோ சும்மா இப்படி பண்ணாலே சாதா வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்ம வாழைப்பழத்தை எடுத்து இப்படி பண்ணாலே இந்த இடத்துல யூ வில் ஃபைண்ட் கட் ஆகிடும். இந்த அப்படியே இந்த கை நகம் அப்படியே ரொம்ப ஃப்ளஜைலாக இருக்கும், ரொம்ப ஃப்ளஜைல் ஆகிடும். ரொம்ப ஹேண்ட்பேக்லேயே நெயில் கட்டர் வச்சுருக்கேன். ஏதாவது பண்ணால் கொஞ்சம் வளரும் இல்லையா, வளர்ந்தால் உடனே ஏதாவது பண்ணினா உடனே கட் ஆகிருக்கும். அது சாரியை கிழிக்கும், இல்லை ஏதாவது நமக்கே இரிட்டேஷன் ஆகிடும்.
அந்த மாதிரி அடிக்க ஷீஸ் ஒன் ஹூ செட் ஹேவ் அ நெயில் கட்டர் சிம்பிள். எல்லாமே ஒரு சொல்யூஷன் கொடுத்தா. இட் வில் பிரேக், டோன்ட் வரி அபவுட் இட், கட் யுவர் நெயில்ஸ். அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க அப்பல்லோல. ஆரம்பிச்சாச்சு. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சது, கீமோதெரப்பி கொடுத்தா. இப்போ நீங்க ஆக்சுவலா அங்க வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததா? வெளியில ட்ரை செக் பண்ணீங்களா? எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட்னு நினைக்கிறோமோ நம்ம அங்கே போயாச்சுன்னா நம்ம ஷாப்பிங் பண்ணக்கூடாது. நம்ம மைண்டை வந்து நமக்கு இதுதான் 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 ரேட்டுன்னு. ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து குழந்தைக்கு கோல்டு வந்தாலே நீ இதை கொடு அதை கொடு, வெத்தலையை போடு, விக்ஸை போடு, அதை அரைச்சி போடும்பா. அந்த குழந்தையோட அம்மாவுக்கு எதை பண்ணுறதுனே தெரியாது. அதனால வி ஷுட் பிலீவ் இன் ஒன். அடையார் போனீங்க இல்லை? ஆமாம், அடையார் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து லிஸ்ட் எடுத்துட்டேன். நம்பர் 1 பெரிய இது என்னன்னு தெரியும், அங்கே அப்பல்லோ போனேன், அப்புறம் குமரன் போனேன், அப்புறம் காவேரி, அது மாதிரி ஒரு 4-5 இதில் போனால் கூட அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டாக்டர் சாந்தா ஒரு 3-4 வாட்டி வீட்டுக்கு வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். ஏன்னா அப்பா வாஸ் செக்ரட்டரி அக்ரிகல்ச்சர். அப்போ அந்த அப்பா ஐஏஎஸ் இந்த அப்போ வந்து இன்ஸ்டியூட் வாங்கும்போது ஃபாரஸ்ட்டுக்கும் அப்பா வந்து அதில், ஸோ தட் கம்ஸ் அண்டர் தட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும் அது. அதனால வந்து இந்த ப்ராஜெக்டை கொடுத்து பேசி காஃபி சாப்பிட்டு, ஒன்ஸ் ஷீ இஸ் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், அம்மா ஹேட் மேட் அ பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் ஹர், பேசியிருக்கா. அப்போல்லாம் நம்மளுக்கு அவன் வேல்யூ தெரியல. நீங்கள் வந்து சொல்லும் போது இருக்கும்போது தெரியாது, போன அப்புறம் ஐயோ இவாளாமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, சாப்பிட்ருக்கான்னு பேசியிருக்கான்னு பார்க்குறீங்க. நிறைய 4 வாட்டி வந்திருக்கா. இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க? இல்லை, அவங்க போயாச்சு. ஷி வாஸ் நாட் தேர். ஆனால் அவங்க பிஏவே எனக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் கூட வருவார், மேம் கூட வருவார். ஸோ நான் என்ன பண்ணேன், அவருக்கு ஃபோன் பண்ணி நான் வரணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். சரி இங்கே பண்ணிக்கலாமே, ஏன்னா இங்கே மேம் இருந்தால் அவங்க என்னை விட்டுருக்க மாட்டாங்க, டாக்டர் இருந்தால் விட்டுருக்க மாட்டாங்கங்கிறதுனால போனேன். அங்கே போனால் மனசை ரொம்ப, ஏன்னா எங்கேருந்து நம்ம ஹரியானாலேருந்து, அப்புறம் வந்து பங்களாதேஷ்லேருந்து, அங்கே எங்கெல்லாமோ வந்து ஆந்திராலேருந்து எல்லாம் வந்து அந்த இருக்கிற இடம் போராது நமக்கு. அவ்வளோ ஃபுல்லாக வந்து உட்காந்து எல்லாமே கேன்சர் தான் எல்லா விதமான. பின்னாடி பார்த்தா நிறைய பேர் டொனேஷன் கொடுத்துருக்காங்க, ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கா, நிறைய ஜெயின்ஸ் கொடுத்துருக்கா, செட்டியார்ஸ் கொடுத்துருக்கா. அதெல்லாம் இருந்தால் கூட போராது. ரொம்ப ஒரு அந்த இடத்துல வந்தால் எனக்கு ஐயோ பாதிப்பு ஜாஸ்தியாகிடும் அப்படி மாதிரி தோணிப்பு. நான் சொன்னேன், அதுவும் இல்லாமல் இங்கே வந்தவங்க எல்லாமே க்ளீனாக பண்ணுறா. போய் நின்று நீ சோன்சோஸ் டாட்டர் அதெல்லாம் கிடையாது. பின்னாடி போய் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, அந்த ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வா. 12 பேர் பார்க்குறாங்க, யூ வில் பி ஒன் அமங் த 12. இந்த they call you by the number, you go inside. அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக அவள் சொல்லிட்டா. அவரும் இதாம்மா ப்ரொசீஜர், மேம் டாக்டர் சாந்தா பண்ணின ப்ரொசீஜரை நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நம்ம வெளியே ஹாஸ்பிட்டலில் எடுத்து பார்த்தா எல்லாருமே இங்கேருந்து தான் அங்கே போயிருக்கா. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவா தெரியுமா, ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரூம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி எல்லாரோட இதுவும் அவென்யூன்னு பார்த்தா டாக்டர் சாந்தா தான். அங்கே இருந்து அங்கே கற்றுட்டு அங்கே வெளியே பிரான்ச் அவுட் ஆகி போயிருக்கா தான். ஸோ டாக்டர் சாந்தாவோட ட்ரைனிங் நிறைய. ஸோ அந்த இடத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இல்லை, கஷ்டமாக இல்லை, நம்மளால வெளியே பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி தோணித்து. ஒரு ஆளோட ஆக்குபென்சி நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோமே, இல்லாதவாளுக்கு அந்த இடம் தேவை. நம்மளால கொஞ்சம் வெளியே வந்து பண்ணிக்கக்கூடிய நிலைமையில இருக்கும்போது நம்ம அந்த இடத்த யாருக்காவது கொடுக்கலாமே. நம்ம அந்த நிலைமையில இல்லையே. ஆனால் அது எவ்ரி கவுண்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ். யார்கிட்ட ஜாஸ்தி பைசா இல்லையோ அவளுக்கு அது தேவை, அந்த இடம் ரொம்ப தேவை. ஸோ அந்த இடத்துல ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜெல்லாம் கூட பார்த்தீங்க? நிறைய எல்லா ஸ்டேஜும். அண்ட் இங்கே தான் பெஸ்ட் மிஷின்ஸ் இருக்குது. எல்லாருமே ஒரு மிஷினை வந்து தயார் பண்ணினா இங்கே வந்துடுறது, அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துடுறது. அங்கே இல்லாத மிஷின்ஸோ இல்லாத ட்ரீட்மெண்ட்டோ கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து நானும் இதில் பண்ணிக்கணும், ஃப்ரீயாக பண்ணிக்கணுங்கிற நிலமையில இல்லாதனால நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அந்த என் இடத்த. ஏன்னா நம்ம எடுத்தாச்சுன்னா அது ஒரு 2 வருஷம் ஆகுது இல்லையா கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு, கொடுக்கணும்னு. அங்கே அது மாதிரி விஹெச்எஸ் போய் பார்த்தேன், அங்கேயும் நிறைய பேர் இங்கே ட்ரெயின் ஆனவா அங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அதுவும் நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறான். உங்கள் சாய்ஸ் தான் அது.
ஆனால் ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணினா we can come out of this. என்னென்ன அதுக்கப்புறம் அந்த ஒன்ஸ் அந்த உங்களுக்கு அது கேன்சரில் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் உடல் ரீதி என்னென்ன பாதிக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் இதுதான் கேன்சர்னால நம்ம பாதிப்பு வருதோட அதுக்கு நமக்கு அதோட ரியாக்ஷன் தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் அந்த கீமோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 12 வாட்டி கொடுப்பா, 15 வாட்டி கொடுப்பா. இப்போலாம் ஸோ அட்வான்ஸ். முன்னாடி என்ன பண்ணுவா, கீமோவில் கொடுக்கும்போது கை நர்வில் கொடுப்பா. இந்த இடத்துல கொடுக்கும்போது ஸோ பவர்ஃபுல் த மெடிசன் இஸ், அப்படியே கருப்பாயிடும், கையே கருப்பாயிடும். அந்த 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 நரம்பு, இந்த நரம்பு தெரியறது இல்லையா, இந்த நரம்புலாம் அப்படியே கருப்பாயிடும். ரெண்டு திருப்பி திருப்பி அதிலே கொடுக்கறதுனால நல்லா ஒரு 2 நரம்பு மாற்றி மாற்றி கொடுப்பா. அது கருப்பாக இருக்கும். பார்த்தானா யூ நோ தட் அவங்க கீமோ எடுத்துட்டு இருக்காங்கிறது. அது பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு பெயின்ஃபுல். இன்னொரு நான் சொல்லுவேன், நமக்கு வந்தாலும் சரி ரொம்ப பெயின்ஃபுல்னா இந்த ஹேர் ஃபுல்லாக கொட்டிடும் கம்ப்ளீட்டாக. அண்ட் ஃபார் அ டான்ஸ் ஆரம்பத்திலே கொட்டிடுது. ரெண்டாவது ஊசி போடும்போதே அப்படியே வந்துடும். நம்ம வார கையில் அப்படியே வந்துடும். நம்ம இப்படி பண்ணி இப்படி எடுத்தால் இவ்வளோ கையில் இவ்வளோ இருக்கும். அது கொடுமையான விஷயம். நான் அழுதுருக்கேன் பாருங்கோ, பாத்ரூமில் போய் நின்று இது அப்படி தூங்கி எழுந்துட்டு எனக்கு தெரியல இப்படி வரும்னு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுன்னு நினச்சிருந்தேன். அப்படி வந்து 2வது கீமோ முடித்தோடனே இப்படி பண்ணி எடுத்துட்டு சுவாமி நம்ம இது பண்ணுவோம் காலையில். இப்படி பண்ணும்போது பார்த்தா இவ்வளோ, என்னடா இது ஏதாவது விழுந்துருத்தா என்னன்னு திருப்பியும் பண்ணுறேன், திருப்பியும் இவ்வளோ. அப்புறம் தொட வந்து இவ்வளோ வந்துடுத்து. ஆனால் வந்து அப்புறம் உள்ள பாத்ரூமில் போய் கதறிட்டேன். ஏன்னா நான் நினச்சிட்டேன் அப்படி கதறி அழுதுட்டா we come back to normal. ஏன்னா அப்பப்போ அப்படியே அடக்கி வச்சுனாக்கா இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். அந்த ஹீமோ பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா? கொஞ்சம் ட்ரௌசி ஆகிடும். உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி அப்போ எங்கே ஹீமோ பண்ணுவாங்க? இல்லை அது இங்கே தான் ஊசி கொடுப்பா. நான் சொன்ன மாதிரி கீமோட இன்ஜெக்ஷன்ஸ் இஸ் பீன் கிவன் ஹியர் நார்மலி. இப்போ வந்து PORT போர்ட்னு ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா இவ்வளோ பெரிய மிஷின், அந்த மிஷினை இங்கே வச்சிடலாம், ஓப்பன் பண்ணி they keep the machine inside your thing. அங்கே வந்து தான் கீமோ கொடுக்கும்போது அதில் கொடுக்குமா. ஸோ அது வழியாக தான் கீமோ போகிறது. ஸோ அஸ் அ ரிசல்ட் வந்து இந்த கருப்பெல்லாம் வராது. இப்போ லேட்டஸ்ட்டாக அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு இருந்தபோது அது இல்லை இருந்தது. அது போட்டேன். அது வந்து என்னன்னா ஒரு பர்சனை வந்து மன ரீதியாக வந்து சைக்கலாஜிக்கலாக ஐயோ இப்படி பார்த்தா அப்செட் ஆகிறதோட, ஏற்கனவே கண்ணாடியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு இருக்குது, கையிலையும் இந்த மாதிரி இருந்தானா நமக்கே பசியில் எடுத்தது. அப்போ கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு 2 months யூ won't be able to வாக் பண்ண முடியாது. சவுத்தை பிடிச்சினே நடப்போம், நடக்க முடியாது கொஞ்சம். ஏன்னா இந்த கீமோங்கிறது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற செல்ஸ் அத்தனையுமே நல்லது கெட்டது செல்ஸை சாவடிச்சிடும். செல்ஸ் ஆர் ஸோ ஸ்மால் இட் cannot ஐடென்டிஃபை எது குட்டு எது பேடுன்னு தெரியாது. ஸோ இந்த கீமோ கிவ்ஸ் அவே எல்லாமே. உச்சந்தலையில் ஆரம்பிச்சதுன்னா உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை செல்ஸையுமே சாவடிச்சிடும். அப்புறம் தான் திருப்பி ரீஜெனரேட் ஆகும். சில பேர் வீங்குன்னு சொல்லல, அதுவும் ஆச்சா? அது வந்து நியூரோபதின்னு சொல்லுவாள். தட் கம்ஸ் லேட்டர் ஆன். அது பிகினிங்கில் வராது. ஏன்னா உடம்பே தோண்டு போயிடும். நீங்கள் வந்து அந்த செல்ஸ் ஒன்றுன்னா அதுதானே இட் கிவ்ஸ் யூ த மசில்ஸ்க்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது. அது கொடுக்காத போது இதை வந்து இப்போ இதை எடுக்கணும்னா யாராவது கூப்பிட்டு இங்கே வாங்க இதை எடுத்துக்கூடமோ, கையை இப்படி தூக்கி இதை இப்படி எடுக்கிறதுக்கு வராது, மனசு வராது, கை ஆக்ஷன் இருக்காது. அப்புறம் வந்து நம்மளே அந்த தெம்பு அந்த மனம் திடம்னு சொல்லுவோமே, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு அது. கீமோ டெய்லியே பண்ணுவீங்க? டெய்லியில் ஒன்ஸ் இன் 2 weeks. அதுக்கப்புறம் வந்து டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ். இந்த நடுவில் இடைப்பட்ட காலத்தில் மாத்திரை மருந்து சாப்பிடணும், படுத்து. நம்ம ஃபஸ்ட்டு 2-3 months தூங்கிட்டே இருப்போம். 24 மணி நேரத்தில் ஒரு 20 மணி நேரம் தூங்குவோம். தூங்கினா அப்படி ட்ரௌசியாகவே எடுக்கும். கொஞ்சம் தான், ஜாஸ்தி இருக்காது, இறங்காது. ஆனால் ஃபோர்ஸபிள் ப்ரோட்டீன் நிறையா கொடுப்பா. பாதாம் சாப்பிட்ணும், மாதுளம்பழம் சாப்பிட்ணும். இதில் மாதுளம்பழம்லாம் அப்படிங்கிறோம், ஐயோயோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரூட் அது. ஆண்டவன் படைத்த இதில்
ஒரு மாதுளம்பழம் ஒரு மனிதருக்கும் கேன்சர் வந்தால் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, வராமல் இருக்கிறதுக்கும் மாதுளம்பழம் அவ்வளோ முக்கியமான ஒரு உங்களுக்கு வந்து item. எந்த ஸ்டேஜிங் செகண்ட் ஸ்டேஜ் டிலீட் பண்ணாங்களா? ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2க்கு நீங்க வரல. கௌதமி ஸ்டேஜ் 2 போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 or 3 அப்படின்னு சொல்கிறா. நான் டீப்பாக கேட்கல. நான் சொன்னது வந்து டாக்டர் சொன்னது தேர்ட் ஸோ நீங்க ஸ்டேஜ் 1ல வரும்போது நீங்க எத்தனை மாசம் இதே ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்க? 2 இயர்ஸுங்க. 2 இயர்ஸ்ல எப்ப இம்ப்ரூவ்மெண்ட்? ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பெட் ஸ்கேன்னு ஒன்று இருக்குது. பெட் ஸ்கேன் ஆண்டவனோட செயல் பாருங்க. ஆண்டவனோட இதுவாக சொன்னாலும் மனிதனோட கண்டுபிடிப்பு தான். பெட் ஸ்கேனில் தலையிலேருந்து உள்ள வரைக்கும் நீங்கள் மிஷினில் போய் நீங்கள் வந்து அந்த அந்த ஸ்கேன் எடுக்கும்போது எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறத அழகாக க்ரீன் கலரில் காமிச்சு. பெட் ஸ்கேன் எடுங்க. ஆமாம்மா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அது ரொம்ப ஹைலி ரேடியேஷன். அதனால அது வந்து எதுக்கு எடுக்கிறது? எந்த இடத்துல கேன்சர் இருக்கு, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கா, முதல்ல உங்களுக்கு எடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் டைமே எடுத்தாச்சு. அது வந்தால் தான் கன்ஃபர்மேஷன். எப்பயும் பிளட் டெஸ்ட் எடுத்தால் இதுன்னு கண்டுபிடிக்கிறோமோ, இது பெட் ஸ்கேன், பெட் ஸ்கேன் அது கம்பல்சரியாக எடுத்தாகணும். எடுத்தோடனே அந்த ரிப்போர்ட்டில் வந்து எந்த இடத்துல இருக்கோங்கிறது க்ரீன் மார்க் வந்துடும், அதில் தெரிஞ்சிடும். அதை பார்த்து வச்சுனா தான் தென் வி கோ டு த டாக்டர் டேக் இட். சொன்ன ஒரு நாளைக்கு இன்ஜெக்ஷன் மருந்தெல்லாம் எவ்வளோ இருக்கும்? நிறைய சாப்பிடணுமா? காலையில் ஒரு 6-7. ஏன்னா அதுக்கு மேலே சப்ளிமெண்ட்ரி இருக்குது. சப்ளிமெண்ட்ரி தான் நிறைய கொடுக்குறா. ஏன்னாக்கா எல்லாமே நர்வ்ஸ் போயிடுறது. யூ ஹேவ் டு ஹேவ் ரீனர்வ். தென் கால்சியம் கம்பல்சரி. கால்சியம் இன்ஜெக்ஷனே 2 வாட்டி கொடுக்குறா ஒரு தடவையும் போகும்போது. அண்ட் கிட்னி அஃபெக்ட் ஆகும் இந்த கீமோனால கிட்னி. ஸோ அதனால் நீ கீமோ கொடுக்கறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக கிட்னியோட பிளட் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ டெய்லி புடிபடியாக மாத்திரை சாப்பிடணும். அது நிறைய அது கலராக ஜெம்ஸ் மாதிரி சாப்பிட்றோம். ஆனால் வந்து இந்த கீமோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கிட்னி எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையா அது. ஏன்னா அது அந்த நேரத்தில் மன ரீதியாக உங்களுக்கு அந்த 2 வருஷம் அவஸ்தைப்பட்டீங்கல்ல, மன ரீதியாக என்னப்பா நம்ம குழப்பமா சினிமா மாதிரி எல்லாத்துலையும் இது மாதிரிலாம் காட்டுறாங்களே போது பயம் வந்ததா? இது நான் ஒன்றே ஒன்று சொல்லணும். நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன், அப்பாவோட பழைய டிபார்ட்மெண்ட் வேறு ஏதோ விஷயமா. நான் அப்போல்லாம் என்ன ஹேர் போனோன்னு என்ன நான் கவலைப்படல, இது கட்டிண்டேன், ஸ்கார்ஃப் கட்டிண்டேன். ஆனால் ஸ்கார்ஃப் கட்டின்னு போனாலே எல்லாருக்கும் தெரியும் கீமோ எடுக்கிறா இவா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்போ தான் இந்த மாதிரி ஏன்னா மொட்டை அடித்தா போயிடுறா, இதை வந்து ஸ்கார்ஃப் கட்டிப்போம். அது எப்படி பாப்பா, ஆஹா அப்படின்னு நினச்சிப்பேன். எல்லாரும் பார்த்துருவாங்க ஒன்று. உடனே பார்ப்பேன், என்னம்பா என்னங்கம்ப என்ன ஸ்டேஜு, என்ன அவளுக்கு அது வந்து என்ன ஸ்டேஜு எங்கே அஃபெக்ட் ஆகிருக்கு. அதான் நான் நல்லா தான் இருக்கேங்க, நல்ல ஸ்டேஜில் இருக்கேங்க அப்படிம்பேன். இல்லை இப்போ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இல்லையா டேக் பண்ணிடுவா. இவங்களே கன்ஃபார்ம் பண்ணி பண்ணிடுவா. இந்த ஸ்கார்ஃபை அதுக்குன்னே தனி இது இருக்கு. டேட்டே குறிச்சிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவா சந்திரசேகர், எங்க அப்பாவுக்கு வந்தது, எங்க தாத்தாக்கு வந்தது, இன்னும் ஒன்று விட்ட மாமாக்கு வந்தது கேன்சர், 4 மாசம் தான் அப்படின்பா. ஏன் பொழைச்சி வந்தவா எவ்வளோ பேர் இருக்கா, சொல்ல மாட்டாங்க. அது வராது. எங்க மாமாவோட தம்பிக்கு வந்தது அப்படின்பா. மூஞ்சியே பார்ப்பேன், அவ காமிக்கிற ரியாக்ஷன் பார்க்கணுமே மூஞ்சியில, அப்படியே வேதனையை வச்சு. ஸ்கார்ஃப் கட்டின்னு ஒரு பெண் நம்மள்ட்ட வந்துட்டு போது இந்த மாதிரி பேசுறமேங்கிற அந்த இங்கித கூட கிடையாது. அது கிடையாது. அதனால வந்து அந்த நேரத்தில் போயாச்சு. மாமா எங்கள் அத்திம்பேரோட தம்பி, மாமாவோட அண்ணன் ஏதாவது ஒன்று சொல்லுவா, சொல்லி போயாச்சு. எங்கே போனாலும் ஏன் ஸ்கார்ஃப் கட்டுக்கு என்ன ஸ்டேஜ் இப்படிலாம் பேசும்போது ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு ஐயோ நம்ம இன்னும் வெளில போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்களும் ஒரு டான்ஸர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவரை கார்பரேட் உமன் ஆல்சோ. என்ன நிறைய நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து நூற்றுக்கணக்கான எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஆஃபீஸ் போகணும், எல்லாரையும் பார்க்கணும், எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், என்ன தான் மேனேஜர்ஸ்லாம் இருந்தால் கூட. ஸோ அந்த ஆஃபீஸ் தொடர்பாக நேச்சுரலி கைத்து கூட பேங்க்கெல்லாம் எல்லாத்துக்கும் போகணும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே இந்த நேரத்தில். இல்லை முதல்ல இருந்தது,